Question number 21. Question number 21 என்ன கேக்குறாங்கன்னா, an increase in price will result in an increase in total revenue if அப்படின்னு கேக்குறாங்க. price increase ஆச்சுன்னா revenue increase ஆகுமா? price increase ஆகனா revenue increase ஆகும் எந்த மாதிரி சமயத்துல அப்படின்னு கேக்குறாங்க. 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்ன நீங்க அதை எப்படின்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு price increase ஆச்சு அப்படின்னா இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. இது என்ன கர்வு? டிமாண்ட் கர்வ். இது பிரைஸ், இது குவாண்டிட்டி. ஆச்சா? இப்போ நீங்க பிரைஸ் வந்து ஒரு உதாரணத்துக்கு 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 rupees இருந்தா என்ன, 100 rupees இருந்தது அப்படின்னு சொன்னா 90 குவாண்டிட்டி விக்குது. இப்போ இந்த ரேட் வந்து ஒரு 15% குறையுது. 85 ரூபாய் ரேட்டு, 15% குறையுதுன்னா 85 ரூபாய் ரேட்டு. அப்படி குறைஞ்சா குவாண்டிட்டி எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100 கிலோ ஆகுது. அப்ப ரேட் வந்து 100 ரூபாய் இருக்கும்போது 90 கிலோ தான் சேல்ஸ். 85 ரூபாய் இருக்கும்போது அப்ப இங்க எவ்வளவு பர்சன்டேஜ்? ஆக்சுவலா 15%. அப்ப 15% குறையுது. 100 ரூபாயில இருந்து 15% குறையுது. அப்படி குறையும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா 100 ரூபாயில இருந்து 10% எவ்வளவு வருது? குறையுது. அப்ப நீங்க நல்லா பாருங்க, 100 ரூபாய் விற்கும் போது 90 குவாண்டிட்டி வித்துது, 85 ரூபாய் விற்கும் போது 100 குவாண்டிட்டி விக்குது. அப்ப பாத்தீங்கன்னா 10% அதிகமாகுது. அப்ப இங்க 15% குறையுது, இங்க 10% அதிகமாகுது. அததான் இந்த क्वेश्चनல சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி இருந்தா ஒரு உதாரணத்துக்கு இப்ப நல்லா பாருங்க, 100 ரூபாயா? இப்ப நீங்க இப்ப குறையுது இல்லையா? இப்ப ரேட்டை கூட்டி பாருங்க. 85 into 100 எவ்வளோ? 850 rupees. 85 ரூபாய் ரேட் இருக்கும்போது 100 கிலோ வித்துது, அப்ப 850 ரூபாய். இப்ப 100 ரூபாய் ரேட் இருக்கும்போது 90 ரூபாய்க்கு விற்கிது. இப்ப 90 into 100 அப்படின்னா 900 ரூபாய். அப்ப ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதா? 50 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது ரெவன்யூ. அதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் படிங்க. percentage of change in quantity demanded. percentage of change in quantity demanded. எவ்வளவு quantity demanded? 10%. is less than the percentage change in price. இதோட less தானே? இந்த 10%ங்கிறது இந்த 15% விட less தானே? அப்படி இருந்தா ரெவன்யூ அதிகமாகுதா இல்லையா? அதிகமாகுது. எவ்வளவு அதிகமாகுது? 50 ரூபாய் அதிகமாகுது. அப்ப எது ஆன்சர்? ஏ தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் இஸ் percentage change in quantity demanded is less than the percentage change in price. புரியுதா? புரியுதா இல்லையா? அடுத்தது 22 question. 22ல கிராஸ் எலாஸ்டிசிட்டி தான் கேக்குறாங்க. கிராஸ் எலாஸ்டிசிட்டி என்ன ஃபார்முலா? Q1 minus Q2 by Q1 plus Q2 into P1 plus P2 divided by P1 minus P2. இல்லையா? புரியுதா இல்லையா? எஸ் சார். புரியுதா இல்லையாப்பா? எஸ் சார். இது வந்து கிராஸ் எலாஸ்டிசிட்டிக்கு. இப்போ இங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னு பாருங்க. Suppose a consumer's income increases from 30,000 to 36,000. முதல்ல இன்கம் எவ்வளவு இருக்கு? இன்கம் வந்து எவ்வளவு வருது அப்படின்னா 36,000ல இருந்து 30,000ல இருந்து 36,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஆச்சா? அடுத்தது அந்த கன்சூமர்ஸ் இன்க்ரீஸ் the purchase of compact disc. இந்த சிடி வந்து விலை குறைஞ்சதுன்னா அதிகமா வாங்குவோம் இல்லையா? அப்ப 25 சிடில இருந்து 30 சிடி வாங்குறான். புரியுதா? அப்ப நீங்க இதை டிரா பண்ணி பாருங்க. இப்ப டிரா பண்ணா இது இந்த கர்வ் இது. ஆச்சா? இதுல நீங்க என்ன பண்றீங்க? ரேட் என்ன? முதல்ல 30,000 இருந்துச்சு, இது 30,000, இது 36,000. கிளியரா? அப்ப 30,000 இருக்கும்போது எத்தனை சிடி வருது? 30,000 இருக்கும்போது 25 சிடி, அது 30 சிடி. ஆச்சா? இப்ப ரேட் 36,000 இருக்கும்போது 25 சிடி குறைஞ்சிருது. ரேட் அதிகமான சிடி குறைஞ்சிரும். புரியுதா? அப்ப இங்க என்ன வரும்?
இதில் ஃபர்ஸ்ட் இது Q1, இது P1, இது P2, இது Q2. கரெக்டா? அப்போ நீங்கள் இதை போட்டு பாருங்க. Q1 மைனஸ் Q2 எவ்வளோ? 5. அப்புறம் Q1 ப்ளஸ் Q2 அப்போ 25 ப்ளஸ் 30 அப்படிங்கிறது 55. அதாவது 30 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 55 இன்டூ P1 ப்ளஸ் P2 எவ்வளோ? 66,000. ஆமாம் தானே? 30,000 ஒன்று 36,000 ஒன்று 66,000 டிவைடட் பை மைனஸ் எவ்வளோ? P1 மைனஸ் P2 36,000 மைனஸ் 36,000. அப்போ இந்த 6,000 3 0 அப்படி அடிங்க. 6 வந்து 11 டைம்ஸ் அடங்கும், 5 வந்து 11 டைம்ஸ் அடங்கும், 11 அடி போடுறோம் ஈக்குவல் டு 1. ஆன்சரா? அப்போ மொத்தம் எத்தனை ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 0.15, B வந்து 1, C 1.5, D வந்து 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? B தான் ஆன்சர். கரெக்டா? B தான் ஆன்சர். அடுத்தது மூணாவது क्वेश्चन, 23வது क्वेश्चन. The total utility is maximum. Total utility கர்வ் எப்படி இருக்குன்னு தெரியலையா? எப்படி இருக்கும்? What is the difference between marginal utility and total utility? அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 23ல நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிவிஷனுக்காக அதை போடுறோம், நம்ம திருப்பி சொல்கிறோங்க. இது ஆச்சா எப்படி வரும்? ஆக்சுவலாக இப்படி வரும். இதுதான் மேக்ஸிமம். கரெக்டா? வரும். அப்போ என்ன வரும்னா இது என்ன கர்வு? மார்ஜினல் யூட்டிலிட்டி. இது என்ன கர்வு? டோட்டல் யூட்டிலிட்டி. கரெக்டா? அது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 0வா இருக்கும்போது தான் இது மேக்ஸிமம். இது எவ்வளோ? மார்ஜினல் யூட்டிலிட்டி 0வா இருக்கும்போது மேக்ஸிமம். புரியுதா? இதுக்கு என்ன ரெண்டு டிஃபரன்ஸ் சொன்னேன்? இட் இஸ் கோயிங் அப்வர்ட், இட் இஸ் கோயிங் டவுன்வர்ட். இட் ரீச்சஸ் மேக்ஸிமம், அதாவது டோட்டல் யூட்டிலிட்டி ரீச்சஸ் மேக்ஸிமம், மார்ஜினல் யூட்டிலிட்டி ரீச்சஸ் 0. ஆஃப்டர் 0 மார்ஜினல் யூட்டிலிட்டி பிகம்ஸ் நெகட்டிவ், ஆஃப்டர் மேக்ஸிமம் டோட்டல் யூட்டிலிட்டி டிக்ளைன்ஸ். இது மூணு தான் டிஃபரன்ஸ். இங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாப்போம். டோட்டல் யூட்டிலிட்டி இஸ் மேக்ஸிமம் when மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் 0. இதான் 0. அப்ப ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் தான். அப்ப 23 க்கு ஆன்சர் என்ன? A. நெக்ஸ்ட் 24 பார்க்கலாம். 24 வந்து ஈக்குலிபிரியம் சொல்றாங்க. கன்சியூமர் இன் ஈக்குலிபிரியம் at a point where the budget line. நல்லா ஞாபகம் இருக்கா? கன்சியூமர் ஈக்குலிபிரியம் எப்படி போட்டோம்? நல்லா இருக்குங்களா? கன்சியூமர் ஈக்குலிபிரியம் போடணும்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? இன்டிஃபரன்ஸ் கர்வ் வரையணும் இல்லையா? எஸ் சார். இதான் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஞாபகம் இருக்கா இல்லையா? எஸ் சார். ஆச்சா, இதோட பட்ஜெட் லைன் கிராஸ் ஆகணும். இந்த பாயிண்ட் இதுதான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். கன்சியூமர் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றது ஞாபகம் இருக்கா? இது ப்ராடக்ட் X, இது ப்ராடக்ட் Y அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த கன்சியூமர் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன சொல்றாங்கன்னா the consumer is in equilibrium at a point where இதான் பட்ஜெட் லைன். இதுக்கு பேர் என்ன? பட்ஜெட் லைன். இந்த லைனுக்கு பேரு பட்ஜெட் லைன். இந்த பட்ஜெட் லைன் எப்படி இருக்கும்? அததான் இங்க சொல்றோம். is above indifference curve. indifference curve மேலயா இருக்கு? இல்ல. it is below indifference curve. indifference கீழே இருக்கு? இல்ல. ஏன்னா அப்புறம் it is tangent to indifference curve. இப்படி இருந்தா அதுக்கு பேர் என்ன? tangent அர்த்தம். இப்படி இருந்தா கிளியரா? அப்ப ஆன்சர் எது? C. அப்ப consumer in equilibrium at a point where the budget line is tangent to indifference curve. கிளியரா? சரி. 25th பாயிண்ட் பார்க்கலாம். What will happen if the rice market, if the buyers are expecting higher prices in near future? அரிசி கடை, அது அரிசி மார்க்கெட் இருக்கு இல்லையா, மண்டின்னு சொல்லுவாங்க. அரிசி விலைலாம் ஏறும்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? போய் ஐயோ ஏறுன்னா பைசா நினைக்குமா செலவாகும், இப்பயே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்பா. அப்ப டிமாண்ட் என்ன ஆகும்? ரைஸுக்கு இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப the demand for rice will increase. A. அப்ப 25க்கு A தான் ஆன்சர். மூணு ஆன்சர் கொடுத்திருக்காங்க, இதுதான் கரெக்ட் ஆன்சர். demand for rice will increase 25. next consumer surplus. consumer surplus என்ன? consumer surplus அப்படினா extra satisfaction. potential price minus actual price equal to consumer surplus.
Potential price என்ன? The consumer willing to pay. Actual price என்ன? Actual price. அப்ப potential price minus actual price. The price willing to pay அப்படிங்கிறது potential price. Actual price என்ன? Existing price in the market. அப்ப இங்க என்ன கேக்குறாங்கன்னா consumer surplus அப்படின்னு economics mean they are inside the budget line. Consumer surplus எப்படி இருக்கும்? அந்த டயகிராம் போட்டு பாருங்க. ஞாபகம் இருக்கா? இப்படி ஒரு டயகிராம் வரும். ஞாபகம் இருக்கா? இப்படி ஒரு வரும். கிளியரா இது? இதுக்கு பேர் என்ன? பொட்டன்ஷியல் பிரைஸ். இதுக்கு பேர் என்ன? ஆக்சுவல் பிரைஸ். இது ரெண்டும் பொட்டன்ஷியல் பிரைஸ் மேன ஆக்சுவல் பிரைஸ். இதுதான் என்ன? கன்சூமர் சர்ப்ளஸ். அப்ப இந்த கேட்டகரி தான் வந்து என்ன ஆயிடும்? கன்சூமர் சர்ப்ளஸ் வரும். புரியுதா? இது வந்து மார்க்கெட் பிரைஸ். ஞாபகம் இருக்கா இல்லையா? மார்க்கெட் பிரைஸ். மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஆச்சா? x 0 y கிளியரா? அப்ப கன்சூமர் சர்ப்ளஸ். அப்ப இதை இப்படி போட்டு வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கணும். அதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணிக்கணும். மனசுக்குள்ளேயே பிக்சரைஸ் பண்ணிட்டு எப்படி ஆன்சர் வரணும். ஏரியா இன்சைட் த பட்ஜெட் லைன். இந்த பட்ஜெட் லைன் வருதா என்ன? பட்ஜெட் லைன் வராது. அது ஆன்சர் கிடையாது. ஏரியா பிட்வீன் த ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ. ஆவரேஜ் ரெவன்யூக்கு மார்ஜினல் ரெவன்யூக்கு சம்பந்தம் இல்லை இங்க. ஆச்சா? த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் amount a person is willing to pay for goods and its market. அதான். அப்ப difference between the potential price minus actual price, it is called consumer surplus. இதுக்கு பேர் தான் CS அப்படின்னு சொல்லுவோம். consumer surplus அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 26 க்கு ஆன்சர் எது? C ஆன்சர். 27 which of the following is a property of indifference curve? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். indifference curveனா அதுக்கு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நீங்க +2 ல படிச்சிருப்பீங்க. அது என்னன்னா it slope downwards from left to right. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது என்ன அப்படின்னா it is convex to origin. convex to origin புரியுதா? convex to origin அப்படின்னு. மூணாவது it cannot be intersected. இது மூணு. இப்போ மூணுல என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னு பாப்போம். அவன் கேக்குறது ஒன்னு கேக்குறான் which of the following is a property of indifference curve? It is convex to origin. அதான் ஆன்சர். மத்தபடி இது marginal rate of substitution கிடையாது. It is constant as you move along the indifference curve கிடையாது. Total utility சம்பந்தம் இல்லை. அப்ப convex to origin தான் கரெக்டான ஆன்சர். 27 புரியுதா? 28 a good which cannot be consumed more than once is known as. அடிக்கடி சாப்பிட்டா அந்த குட்ஸ்க்கு பேர் என்ன? Again if you consume one product, that is called என்ன ப்ராடக்ட்? durable products. நான் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ்னா ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை தான் கன்சியூம் பண்ணுவேன். அதுக்கு பேரு நான் டியூரபிள் கூட்ஸ் அப்படிங்கிறது. அப்ப a good which cannot be consumed more than once is known as ஆன்சர். A வந்து டியூரபிள் இருக்கு, அது கிடையாது. B வந்து நான் டியூரபிள் குட், அதான் ஆன்சர். அப்ப 28 க்கு ஆன்சர் வந்து B. 29 a point below the budget line of the consumer. budget line என்ன அப்படிங்கிறது முதல்ல பாருங்க. அதையும் budget line அப்படினா எப்படி வரும் அப்படினா இது வந்து ஒரு லைன் இருக்கும் which touches both axes. இது என்ன axis? x axis, y axis. இதுதான், இதுக்கு தான் பட்ஜெட் லைன் அப்படிம்போம். பட்ஜெட் லைன் அப்படினா என்ன அப்படினா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். உங்ககிட்ட பணம் 150 ரூபாய் இருக்கு, 100 rupees பணம் இருக்கு. ஆச்சா? காஃபியோட ரேட் எவ்வளோ? காஃபியோட ரேட் 15 ரூபாய். ஆச்சா? பிஸ்கட்டோட ரேட் 10 ரூபாய். அப்ப காஃபி பிஸ்கட், அப்ப மேக்ஸிமம் குவாண்டிட்டி ஆஃப் காஃபி கேன் பி பாட் ஃப்ரம் த லிமிடெட் இன்கம் ஆஃப் 150. 150 ரூபாய் இருக்குது. மேக்ஸிமம் காஃபி மட்டும் சாப்பிட்டா எத்தனை காஃபி சாப்பிடுவேன்? 15 ரூபாய் இருக்கு ஒரு காஃபி, 150 ரூபாய் கையில இருக்கு. காஃபி மட்டும் சாப்பிட்டா மேக்ஸிமம் காஃபி 10 காஃபி. அப்ப இதுதான் 10 காஃபி. இது வந்து காஃபியும் போட்டுக்கலாம். ஆச்சா? 10. அப்ப 150 ரூபாய் உங்க பணத்துல காஃபி போட்டுக்கலாம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பிஸ்கட். இந்த y axis ரெப்ரசன்ட் பை பிஸ்கட். புரியுதா? அப்ப பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா எத்தனை பிஸ்கட் சாப்பிடுவேன்? 15 பிஸ்கட். ஏன்னா 10 ரூபாய் ஒரு பிஸ்கட் அப்படின்னா 15 பிஸ்கட். அப்ப 15 பிஸ்கட் ஆச்சுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்ப மேக்ஸிமம் அந்த ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி, 2 கமாடிட்டில ஒரு கமாடிட்டியை வித் லிமிடெட் இன்கம்ல எவ்வளவு வாங்குமோ அது ஒரு ஆக்சிஸ்ல போட்டுங்க. இன்னொரு கமாடிட்டிக்கு எவ்வளவு மேக்ஸிமம் வாங்க முடியும் அந்த பணத்துல அப்படின்னு அது ஒரு கமாடிட்டி போட்டுங்க. இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த லைனுக்கு பேர் தான் பட்ஜெட் லைன். ஆச்சா? அப்ப நீங்க இதுக்குள்ள ஒரு இது இருக்குன்னு வச்சுங்க. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருந்தா இந்த பாயிண்ட வாங்க முடியுமா? ஏன்னா இதுதான் நமக்கு இன்கமோட லிமிட். மேக்ஸிமம் அவர் பட்ஜெட்டட் இன்கம் இவ்வளவுதான்.
150 ரூபாய்க்கு உண்டான லைன் தான் இது. இதுக்கு மேல போனா பணம் பத்தாது, வாங்க முடியாது. இதுக்குள்ள இருந்தா எது வேணாலும் வாங்கலாம். அதை தான் இங்க கேட்கறான். என்ன கேட்கறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எது பாரு, a point below the budget line, இந்த லைன் இது பட்ஜெட் லைன், இதுக்கு கீழே இருக்கிற இந்த பாயிண்ட கேட்கறாங்க. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, it represents combination, சாரி என்னப்பா எத்தனை பாயிண்ட்ப்பா क्वेश्चन 29. It represents combination of goods which cost the whole of consumer income. अच्छा, combination of goods which cost the whole of consumer income. B வந்து represents a combination of goods which cost less than, இது வந்து 150 ரூபாய் லைன், அதுக்கு கீழே இருக்கிறது நீ வாங்கலாம். அப்ப நீங்க எதை வேணாலும் வாங்கிக்கலாம். இதுக்குள்ள வருதுன்னா இந்த ஐட்டத்துல இத்தனை காஃபி இத்தனை பிஸ்கட் ஒண்ணா வாங்க முடியும். புரியுதா? அப்ப அதை தான் சொல்றது. அப்ப இது வந்து பட்ஜெட் லைனுக்குள்ள இருந்தா வாங்க முடியும், பட்ஜெட் லைனுக்கு வெளியே இருந்தா இன்கம் பத்தாது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? பி. 29க்கு பி, represents a combination of goods which cost less than the budget line, I mean consumers income. consumers income லைன்னாலும் பட்ஜெட் லைன்னா லேட்டர் ஒன்று தான். அடுத்து நம்பர் 30, demand is, demand என்ன? It is a relationship between the quantity and the price. quantity and price, priceக்கும் quantityக்கும் உள்ளது. இப்போ law of demand என்ன? inverse or negative relationship between the price and quantity demanded over a period of time. அதான் இங்க வந்து வெறும் டிமாண்ட் மட்டும் கேட்கறான். டிமாண்ட் பண்ணனும்னா என்ன? பிரைஸ் ஏறிச்சுனா டிமாண்ட் குறையும், பிரைஸ் குறைஞ்சா டிமாண்ட் அதிகமாகும். அதுதான் law of demandங்கிறது. அப்ப டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. எது எதுக்கு? பிரைஸ்க்கும் குவாண்டிட்டிக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, answer B, the entire relationship between the quantity demanded and price of good, other things remain the same. That the taste, preference, income அதெல்லாம் different, assumption வந்து சேமா இருக்கணும். அப்ப ஆன்சர் வந்து 30க்கு B. Next 31, if people income increases, the quantity demanded of good decreases, the good is. நல்லா பாருங்க, இன்கம் அதிகமாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? விலை ஜாஸ்தின்னு ஒரு கிரைட்டீரியா பாப்பீங்களா? நீங்க இன்கம் அதிகமா இருந்தா வாங்க தான் செய்வீங்க. இன்கம் அதிகமாயும் ஒரு பொருளை வாங்கலைன்னா அந்த கூட்ஸ்க்கு பேர் என்ன? இன்ஃபீரியர் கூட்ஸ். அது நமக்கு தேவைப்படாத கூட்ஸ், மட்டமான கூட்ஸ், அது நம்ம வாங்காத பொருள் நம்ம. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 31க்கு பி, அண்ட் இன்ஃபீரியர் குட். அடுத்தது 32, chicken and fish are substitutes. If price of chicken increases, the demand for fish will. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணோம்? அதாவது சிக்கன் அண்ட் ஃபிஷ் ரெண்டும் சப்ஸ்டியூட். நார்மலா சிக்கன் சாப்பிடுவாங்க, ஃபிஷ் சாப்பிடுவாங்க. சிக்கனோட விலை ஏறி போச்சு அப்படின்னா எல்லாரும் என்னதுக்கு போவாங்க? ஃபிஷ்ஷுக்கு போய் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்ப டிமாண்ட் ஃபார் ஃபிஷ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதான் இங்க கேட்குறாங்க, இன்க்ரீஸ் அண்ட் த டிமாண்ட் கர்வ் ஃபார் ஃபிஷ் வில் ரைட் வேர்ட்ஸ் அப்படின்னா டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்ப டிமாண்ட் ஃபார் ஃபிஷ்க்கு என்ன வரும்? மறுபடியும் இப்படி ஒரு கர்வ் வரும். இட் மூவ்ஸ் ரைட் வேர்ட்ஸ் அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா, இஃப் chicken and fish are substitutes, the price of chicken increases, the demand for fish, B answer, increase and acha 32. And then 33, if orange price increases, price of orange juice increases, the demand for apple will. என்ன பண்ணும்? டிமாண்ட் வேற, பிரைஸ் வேற. ஆரஞ்சு ஜூஸ் விலை அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஆப்பிள் ஜூஸ் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்க, ஆரஞ்சு ஜூஸும் 30 ரூபாய்க்கு கிடைச்சது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஆப்பிள் ஜூஸ் 50 ரூபாய், ஆரஞ்சு ஜூஸ் 30 ரூபாய் இருந்தது. இப்போ ஆரஞ்சு ஜூஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த பிரைஸ் ஆஃப் ஜூஸ் இன்க்ரீசஸ், அதுவும் 50 ரூபாய் ஆயிடுச்சு. த டிமாண்ட் ஃபார் ஆப்பிள் ஜூஸ் என்ன ஆகும்? எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஆப்பிள் ஜூஸ் 50 ரூபாய் வித்துட்டு இருந்தது, ஆரஞ்சு ஜூஸ் 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இப்போ ஆரஞ்சு ஜூஸ் 50 ரூபாய் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் ஆட்டோமேட்டிக்காக போட ஆப்பிளே நான் சாப்பிட்றேன்ட்டு போவோம். அப்போ இட் இன்க்ரீசஸ். அப்போ 33க்கு ஏ ஆன்சர். சரி, an example of good that exhibit direct price demand relationship, 34 question. அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? given goods னா என்ன? prestige. given goods னா prestige. given goods னா inferior goods. வெப்லன் எஃபெக்ட் னு ஒன்னு இருக்கு, given paradox ஒன்னு இருக்கு. given paradoxக்கும் வெப்லன் எஃபெக்ட்டுக்கும் கர்வ் எப்படி வரும் அப்படின்னா, டிமாண்ட் கர்வ் நார்மலா எப்படி வரும்? slope downwards from left to right. ஆனா given paradoxக்கும் வெப்லன் எஃபெக்ட்டுக்கும் எப்படி டிமாண்ட் கர்வ் வரும்னா இப்படி வரும். அப்ப என்ன வரும்? slope downwards from right to left. அச்சா, இது வந்து left to right, இப்போ right to left மாறிடும். அப்ப இந்த கர்வுக்கு பேர் என்ன? ஆக்சுவலா
இது சப்ளை கர்வ். அப்ப இது வந்து என்னன்னா டிமாண்டா இருந்தா கூட இந்த கர்வ் எப்படி இருக்கும்னா இட் ரிசம்பிள்ஸ் சப்ளை கர்வ். இந்த மாதிரி மாறிடும். அப்ப பிரைசஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரைசஸ் இன்கிரீஸ் ஆச்சு. இப்போ இது ஒரு பிரைஸ் P1, இந்த Q1 பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுது P2. அப்ப டிமாண்ட் என்ன ஆகும்? இன்கிரீஸ். அச்சா, இதுக்கு பேர் என்ன? இந்த டயகிராமுக்கு வெப்லன் எஃபெக்ட்னு சொல்லலாம். வெப்லன் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா கன்சியூமர் பிரஸ்டீஜ்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வெப்லன் எஃபெக்ட்டுக்கு என்ன? கன்சியூமர் பிரஸ்டீஜ். ஒரு பெரிய கோடீஸ்வரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன யாருக்கிட்டையுமே இல்லாத உலகத்திலே விலை உயர்ந்த டைமண்ட் என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. விலை ஏறி போச்சு டைமண்ட் வாங்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாத்த விட விலை உயர்ந்த கார் நம்மகிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க. என்ன 5 கோடி ரூபாயில கார் வச்சிருந்தா என்ன அப்படிம்பாங்க. கார் விலை ஏறி போச்சுன்னு வாங்காம இருக்க மாட்டாங்க. எது விலை உயர்ந்த காரை வாங்குவாங்க. அதுதான் வந்து வெப்லன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று என்ன சொல்றதுன்னா கிவன் பாரடைஸ். கிவன் பாரடைஸ்னா இன்ஃபீரியர் ஃபுட்ஸ். இப்போ என்னென்ன கோதுமை சோளம்லாம் விற்கிறோம் இல்லையா, ராகி இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க இல்லையா, ஏழைங்க வந்து அந்த ஃபுட்டை தான் நம்பியிருப்பாங்க. இப்போ அவங்க அரிசி விலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கோதுமை ராகி இதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த விலை ஏறி போச்சுன்னா சாப்பிடாம விட்ருவாங்களா? இல்லை அரிசியை வாங்க முடியுமா? முடியாது. அப்போ இது விலை ஏறினாலும் இன்ஃபீரியர் ஃபுட்ஸ் விலை ஏறினாலும் அவங்க என்ன அதை வாங்குவாங்க. அப்போ விலை ஏறினாலும் வாங்குவாங்க. அப்போ அதை தான் இங்கே என்ன சொல்றது, நல்லா கவனிங்க. Question number. Yeah, an example of good that exhibits direct price demand relationship is என்னன்னா given goods. அதான் ஆன்சர். அடுத்தது 35. In economics, when demand for a commodity increases with a fall in price is known as. நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா. இது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போட்டது தான். என்ன சொல்லி பார்க்கலாம்? கான்ட்ராக்ஷன் வரும். என்னப்பா நீங்க டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் இன்க்ரீஸஸ் ஃபால் இன் பிரைஸ். இங்கே பார், இதுதான் டிமாண்ட் கர்வ். ரேட் இங்கே இருக்குது. இந்த ரேட் அதிகமாக இருக்கும்போது இந்த குவான்டிட்டி வாங்குவான். இந்த ரேட்டு குறையும் போது குவான்டிட்டி அதிகமாகும். புரியுதா? இது P, இது P1, இது Q, இது Q1. அப்போ ரேட்டு வந்து இது 100 ரூபாய்க்கு விற்கும்போது இது வந்து 200 கிலோ வாங்குறான்னு வச்சுக்கோங்க. இது வந்து விலை குறையுது 90 ரூபாய்க்கு விற்கும்போது 400 கிலோ வாங்குவோம். புரியுதா? அப்ப என்ன வரும்? இதுக்கு பேர் என்ன? எக்ஸ்பான்ஷன். அதுக்கு பேரு எக்ஸ்பான்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப in economics when demand for a commodity increases with a fall in price is known as expansion of demand. ஆன்சர் வந்து 35B. அடுத்து comforts lies between. கம்ஃபர்ட்னா என்ன? சௌரியங்கள். கம்ஃபர்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம், அது எதுக்கு நடுவில் வரும்? கம்ஃபர்ட்ஸ் லைஸ் ஃப்ரம் நெசசரிஸ் அண்ட் லக்ஸுரிஸ். ஆடம்பர பொருளாகவும் இருக்காது, அத்தியாவசியத்துக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் கம்ஃபர்ட்ஸ். என்னென்ன வேணும்? மிக்சி வேணும், குக்கர் வேணும், கிரைண்டர் வேணும், ஏர் கண்டிஷன் வேணும், இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம். அப்போ நெசசரியும் இல்லை, லக்ஸுரிஸும் கிடையாது. அப்போ ஆன்சர் எது? 36க்கு சி ஆன்சர். 37. கிராஸ் எலாஸ்டிசிட்டி பிட்வீன் ரைப் bread and whole wheat bread is expected to be positive. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட் ஒய். இப்போ ப்ராடக்ட் ஒய்ன்னு வச்சுங்க, இல்லை ஒரு உதாரணத்துக்கு சாண்ட்ரோ கார்னு வச்சுங்க. இந்த காரோட டிமாண்ட் ஃபார் ஒய் அப்படிங்கிற ப்ராடக்ட், ஒரு உதாரணத்துக்கு சாண்ட்ரோ காரு எதை பேஸ் பண்ணி இருக்குதான்? the price of x மாருதி கார் ஒரு உதாரணத்துக்கு. புரியுதா? எஸ் சார். அப்ப மாருதி காரோட விலை ஏறி போச்சுன்னா என்ன பண்ணா சாண்ட்ரோ காருக்கு போயிடுவான். அப்ப இந்த ஒய்க்கு டிமாண்ட் வேணும்னா எக்ஸோட பிரைஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாக்குறது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றது, கிராஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் கிராஸ் எலாஸ்டிசிட்டி பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? அப்ப இதுக்கு என்ன வரும்? இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? கரெக்டா சொல்ல முடியுதா பாருங்க. இல்ல, percentage change in demand of y product divided by percentage of price of product x. ஏன் இல்ல? அப்ப மாருதி கார் விலை குறைஞ்சது அப்படின்னா என்ன மாருதி காருக்கு போயிடுவான். புரியுதா? மாருதி காரோட விலை ஏறிச்சுன்னா அதெல்லாம் சாண்ட்ரோ காருக்கு போயிடுவான். புரியுதுங்களா? இதுதான் வந்து நம்ம சொல்றது. இதுல வந்து 3 விதமா இருக்குது, நல்லா கவனிச்சிங்க. அதாவது ரிலேட்டட் கூட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ரிலேட்டட்
ரிலேட்டட் கூட்ஸ்னா என்னென்ன? இப்போ நம்ம சொன்ன பாருங்க, இந்த கொஸ்டின்லேயே சொல்லியிருக்கோம், அது ரிலேட்டட் கூட்ஸ் தான். என்னது? அதான் ரை பிரெட் அண்ட் ஓல் வீட் பிரெட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் தான். ஆச்சா, சப்ஸ்டியூட்ஸ். எப்பயுமே இந்த மாதிரி சப்ஸ்டியூட்ஸ் இருந்தா கிராஸ் எலாஸ்டிசிட்டி உங்களுக்கு பாசிட்டிவா வரும். இஃப் இட் இஸ் சப்ஸ்டிடியூட் அப்படின்னா என்ன வரும்? பாசிட்டிவா வரும். சரி, இதே சப்ஸ்டிடியூட்டா இல்லாம காம்ப்ளிமெண்டரியா இருந்தா, இதனால பாத்துங்க, இது சப்ஸ்டிடியூட்டா இருந்தா, காம்ப்ளிமெண்டரியா இருந்தா, காம்ப்ளிமெண்டரிங்கிறது என்ன? காம்ப்ளிமெண்டரி இருந்தா தான் அது பண்ண முடியும். இல்ல, இப்ப கார்லாம் நிறைய வித்தாங்கன்னா டிரைவருக்கு டிமாண்ட் இருக்கும். கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணும் இல்ல? கார் அதிகமா வித்துதுன்னா அப்படின்னா பெட்ரோலுக்கு டிமாண்ட் அதிகமாகும். பெட்ரோல் அதிகமா இருக்குல்ல, அப்ப இது டிமாண்ட் அதிகம் போது அது டிமாண்ட் அதிகமாகும். அந்த மாதிரி இருக்கும்போது இன் காம்ப்ளிமெண்டரியில இது வந்து என்னன்னா நெகட்டிவ்ல வரும். இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிமெண்டரியா இருந்தா. அன்ரிலேட்டட் கூட்ஸ்னு ஒன்று இருக்கு. அன்ரிலேட்டட் கூட்ஸ்னா என்னன்னா, இப்போ இந்த டேபிளுக்கு இந்த பேனாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த டேபிள் விலை ஏறிச்சுங்கிறதுக்காக இல்லை சேர் விலை ஏறிச்சுங்கிறதுக்காக பேனா விலை குறையுமா? அப்போ அந்த மாதிரி அன்ரிலேட்டட் திங்ஸாக இருந்தால் அது ஜீரோ. புரியுதா? அன்ரிலேட்டட் திங். புரியுதா இல்லையா? அப்போ இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஷனில். இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் கரெக்டாக போயிடும். ஏன்னா கிராஸ் எலாஸ்டிசிட்டி பிட்வீன் ரை பிரெட் அண்ட் ஹோல் வீட் பிரெட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி. அப்போ இது ரெண்டுமே என்னது? சப்ஸ்டிடியூட். சப்ஸ்டிடியூட்னா என்ன வரும்? பாசிட்டிவா, நெகட்டிவா, ஜீரோவா, கான்சேவா? பாசிட்டிவ். சப்ஸ்டிடியூட்னா பாசிட்டிவ் அப்படின்னு போடணும். ஏன் பாசிட்டிவ் வரணுங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்கு. அடுத்தது, இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டொமேட்டோஸ் இஸ் 0.25. இட் மீன்ஸ் டொமேட்டோ ஆர் நார்மல் குட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் கூட்ஸ், லக்ஸுரி கூட்ஸ், நார்மல் கூட்ஸ், கான்சே. இது வந்து சிம்பிளாக சொல்லிடலாம். எப்பயுமே 0.1க்கு கீழே இருக்கிறனால அது என்ன ஆயிடலாம்? 0.25 இருக்கிறனால இது நார்மல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது 39. கிராஸ் எலாஸ்டிசிட்டி பிட்வீன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா அது என்ன? சப்ஸ்டிடியூட்டா இல்ல காம்ப்ளிமெண்டரியா இல்ல அன்ரிலேட்டட் கூட்ஸா? இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி. எஸ் சார். ஏப்பா, பர்சனல் கம்ப்யூட்டரும் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டருக்குள்ள சாஃப்ட்வேர் போடணும் இல்ல, போட்டா தானே இயங்க முடியும். அப்ப என்னடா அது வந்து என்னது? காம்ப்ளிமெண்டரினா என்ன வரும்? ஏற்கனவே சொல்லிருக்கேன் பாருங்க, நெகட்டிவ். கரெக்ட் ஆன்சர்? கரெக்ட். நெக்ஸ்ட், சப்போஸ் potatoes have minus 0.4 as income elasticity, we can say from the data given எப்பயுமே மைனஸ்ல வந்தது அப்படின்னா அது இன்ஃபீரியர் கூட்ஸ். புரியுதா? அப்ப பொட்டேட்டோஸ் ஆர் இன்ஃபீரியர் கூட்ஸ். இது வந்து 40A.